ஸ்ரீலங்கன் நேவி வருமா, அதனால சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டு தான் ஊர் சுற்றணுன்ட்டாங்க. சரி ஓடுது நீரோட்டம் ஃபுல் தந்தூரி ப்ரோ. அது தந்தூரி வந்து ஹாஃப் தந்தூரி வச்சுருக்காங்க. கட்டம் 200 கடை இருக்குது. டேஸ்ட் பிரியாணி இதில் வருது. நம்ம வண்டி ஆஃப் ரோட் போகும்போது அதிலே நில்லுங்க, அப்படியே பிரேம் ஐயா, அதிலே நில்லுங்க. ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ஃபார்முக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போட்டில் போக போகிறாங்க. உள்ளே போயிட்டு கடலில் போயிட்டு ஒரு நீந்தலான்னு இருக்கோம். இந்த போட்டு வித்தியாசமாக போட்டா இருக்கு. கிடைக்குமா? அதில் போகலாமா? கலப்புனா அது தண்ணியும் இது சேரட அப்படிதான். இது கலப்பு தானே. பேக் வாட்டர். ப்ரோ இந்த மாதிரி இடத்துக்கு பசங்கலாம் நிறைய பேர் வரணும் ப்ரோ. 4 பேர் வந்தா என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கும். என்னங்க வந்தவங்க சந்தோஷப்படுங்க. 4 பேராச்சும் வந்திருக்கோம். நம்ம 2 பேர்லாம் வந்தா ரொம்ப கஷ்டப்படுறோம். தனியே இருக்கு ப்ரோ. நீங்க ஃபுல் கையா போட்டா அப்படியே வந்துடுவீங்க. உங்களுக்கு பெனியன் போட்டு சும்மா ஒரு டி-ஷர்ட் அப்படி உள்ள போட்டுக்கலாம். ப்ரோ என் Dress எடுத்துட்டு வர முடியல ப்ரோ. பேக்ல வைக்க முடியல. ஆமா. இந்த லேண்ட் மாஸ்டர்ல போயிட்டு ஒரே ஏதாவது தூக்கிட்டு வந்தால ஒரே ஒரு ரவுண்ட் அடி சொல்லுங்க. இதே பார்த்தோம் ஓடுது பாருங்க. என்ன ஓட்டம் ஓடுது. பொறுமை செம்மறி ஆடு வெல்ல. ஒரு ஆட்டு கால் உடைஞ்சிருக்குப்பா. வாத்து ப்ரோ. வாத்து தானே சொல்லுவீங்க. வாத்து தான். நான் நல்லா இருக்குமோ ப்ரோ. இது என்ன காய் ப்ரோ? கோவக்காய். அது இது புஷ்கங்காய்னு சொல்றது. என்னன்றதுதான் தெரியல எனக்கு. இதுல ஊத்தையெல்லாம் உறைஞ்சி குளிப்பாங்க. இந்த இதுல வந்து பீக்கங்காய் மாதிரி தெரியலையே. இது ஓகே பீக்கங்காய் மாதிரி இருக்கு. இது எப்படி இதுன்னு என்னன்னு தெரியல. இது பீக்கங்காய் எப்படி இருக்காது. எங்கள் ஊரில் சின்னனா இருக்கு. கொஞ்சம் முத்தினோன்னா இப்படி வந்துடும். இதெல்லாம் கண்டே கனகாலம் ஆயிட்டு இங்கே இருக்கு எல்லாம். ஓ கோழி மேய்க்கிறதுக்காக நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கா? அது கோழி மேய விடுறத விட அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறத விட அந்த கோழி மேயிற கோழி பிடிச்சி நல்லா இது பண்ணி வச்சுட்டு பண்ணிட்டு அது சைடிஸ் வச்சு ரிலாக்ஸ் பண்ணால் அது வேறு மாதிரி இருக்கும். எங்கே சுற்றினாலும் அங்கே தான். எந்த பக்கத்தால போனாலும் சமையா கட்டுக்கு வந்துடலான்ற மாதிரி. இங்கேருந்து இருக்குச்சா அது கிச்சன் தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பிச்சாவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிச்சாவரத்தில் வந்துட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கும். அதில் நல்லா சுற்றி பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இருக்குது. இங்கே போய்ட்டு நம்ம சுற்றி உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். போட்டு நமக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போக வேண்டியதான். வணக்கம் ப்ரோ. எங்கள் ஏரியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட பெரிய லான்ச் எங்கள் ஏரியாவில் இருக்கலாம். இங்கே வந்துட்டு அளவு கிடையாதுன்ட்டாங்களா. பெரிய சைஸ் போட்டலாம். இது பீச் அடிக்குது. கண்ணாடி உடஞ்சிது. அது ஓகே சொல்ல சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. வந்த டைமும் நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ சொன்னோட லைட்டாக ஜர்க் ஆகுது ப்ரோ. உண்மையாக பாம்பு சைஸுக்கு வந்துட போகுது ப்ரோ. பாருங்க அனகொண்டா இருக்கிற இடத்துக்கு வந்துருக்கோம் நம்ம. உள்ளே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. எங்கள் ஊர் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. எங்கள் ஊரில் நிறைய மூவி எடுப்பாங்க இந்த மாதிரி ஏரியாவில். இங்கே அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த நேரத்துக்கு இங்கே ஒரு பெரிய மீன் வந்துட்டு இருந்தது தான் நல்லாயிருக்கும். அப்படி தூண்டில் பிடிக்கணும், இல்லை பாம்பு போகணும், முதல்ல வரணும். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முதல்ல இருக்காது. அனகொண்டா மட்டும் தான் இருக்குது. உண்மையாக இருக்குது அனகொண்டா? சும்மா சொல்கிறீங்களா? இல்லை பாம்புனா தான் கொஞ்சம் பயம். மற்றபடி இப்போ தான் ஒரு மலைப்பாம்பு எடுத்து வேறு கையில் வச்சுட்டு வந்தோனாக்க. அப்பா ரொம்ப குறுகலாக போகுது. போக கொஞ்சம் டேஞ்சர்ஸ் தான் நினைக்கிறேன். பார்த்து தான் போகணும். நல்லா ப்ரோ என்ஜாய் பண்ணு. என்ன ப்ரோ நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க எல்லாரையும்? வர டைம் பொறுத்து எல்லா டைம் எடுத்து போவோம். எல்லா டைம் எடுத்து போவீங்க? மார்னிங் டு ஈவினிங். ஆனால் 5 ப்ரோ எடுக்கல ப்ரோ. இல்லை எனக்கு தெரிஞ்சு மார்னிங்கில் போனால் நல்லாயிருக்கும் தானே. இங்கே மார்னிங் பறவைகளை பார்க்கலாம்.
அப்படியே சூரிய உதயம் வரும்போது நல்லா இருக்கும் பார்க்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ரீலங்கன் நேவி வருமா, அதனால சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டு தான் ஊர் சுற்றணுன்ட்டாங்க. அதனால் சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த மரத்தை போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். நாங்கள் அந்த சைடு போயிருந்தோம், அதனால இந்த மரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ ஒரு வழியாக நம்ம வந்துட்டு இங்கே வந்து சுற்றி பார்த்தாச்சு. ப்ரைவேட் பீச் இருந்தது, செம்மையாக ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ அடுத்து வந்துட்டு நோம்பு இப்போ திறக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே எல்லாம் பாங்கு ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஈவினிங்கில் எல்லோரும் நோம்பு வச்சுருப்பாங்க நிறைய பேர் இப்போ ரம்ஜானை முன்னிட்டு. ஆனால் எனக்கு ஓ ப்ரோ, நீங்கள் நோம்பு இருக்கிறீங்களா ப்ரோ? நான் அதான் ப்ரோ சொல்லிட்டு இருந்தேன். உண்மையாக வேறு தண்ணி குடிச்சு போய் நோம்பு திறக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம், தண்ணி குடிக்காமல் இருக்கல காலையிலேருந்து. என்னாலாம் இருக்க முடியாது ப்ரோ. எப்படி இருக்காங்கன்னு தெரியல, கடவுளுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்களும் போயிட்டு நோம்பு திறக்கல, நார்மலாக நாங்கள் திங்க போகிறோம் எல்லாத்தையும் போயிட்டு. அவ்வளோதான். எல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சா சுற்றி பார்த்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஈவினிங் மாரி நம்ம கிளம்பியிருந்தோம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே நம்ம வந்துட்டு இங்கே ட்ராவல் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு கிளம்புன இடத்துக்கே வந்தாச்சு. லைட்லாம் போட்டு பக்காவாக இருக்கு. வந்துட்டேன் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இதோட கலரை பாருங்க ப்ரோ, ஜூம் பண்ண தனியுமா அங்கே பாரு ப்ரோ எப்படி இருக்கு. எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அப்படியே கிளம்பி வெளில வந்தாச்சு. இங்கே நிறைய பேர் வந்துட்டு முஸ்லீம் வந்துட்டு நோம்பு இருந்தாங்க, நோம்பு திறந்துருக்காங்க. நமக்கு அங்கே வந்துட்டு ரெடியாக இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சாப்பிட்டு வாங்க. போயிட்டாங்க அவங்க. போகிறாங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா நோம்பு வந்துட்டு எல்லோரும் திறந்தாங்க. அங்கே நம்ம பார்த்தோம், எல்லோரும் சாப்பிட்டு இருந்தாங்க. நமக்காக பார்த்தீங்கன்னா இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சாப்பாடு. என்னென்னமோ அதில் போட்டு வச்சுருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், அருமையாக வந்துட்டு எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க பாருங்கள், இறால் வந்துட்டு அப்படியே முழுசாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்ச ப்ரோ ஃபுல் தந்தூரி ப்ரோ. இது தந்தூரி வந்துட்டு ஹாஃப் தந்தூரி வச்சுருக்காங்க. முட்டை, அப்புறம் இது என்ன ப்ரோ, குடலா இல்லை இது சிக்கன் கறி அதுமாதிரி நிறையா வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரைத்தாவா இது? சம்பளா என்னன்னு தெரியல. எங்கள் ஊரில் வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. சம்பளம்னா எங்கள் ஊரில் என்னன்னே தெரியாது ப்ரோ. இங்கே சம்பளங்கிறாங்க, சாம்பலுங்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டுது. இந்த நேரம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் பிரியாணி வந்துட்டு எங்கள் ஊர் டேஸ்ட் இருக்கா இல்லையான்னு இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். சாப்பிடுங்க நீங்கள். நான் மட்டும் தெரியாது சாப்பிட்டா வயிற்று அளிக்க போகுது ப்ரோ. அப்புறம் முட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரோ செக்கிங்க ப்ரோ. இல்லை பிரியாணி வந்துட்டு நல்லா இருக்கும். சூப்பராக ப்ரோ. உங்கள் ஊர் பிரியாணி மாதிரி இருக்காது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இல்லை எங்கள் ஊர் பிரியாணி மாதிரி தான் இருக்குது. அரிசி மட்டும் மாறுது, ஃப்ளேவர் அதே மாதிரி தான் இருக்குது. இது எப்படின்னாக்க வந்துட்டு இந்த ஒருத்தர் வீட்டில் கல்யாணம், எங்கள் ஊரில் கட்டும்போது யாருன்னு ஒரு கடை இருக்குது, அதோட டேஸ்ட் பிரியாணி இதில் வருது. அந்த கடை எல்லாருக்குமே தெரியும், சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. அதில் சாப்பிட்ற அதே பிரியாணி டேஸ்ட் தான் இருக்குது. சாப்பிடுவோம், ஆரம்பிக்க போகிறோம் ப்ரோ. வா.